ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்மால் ஹோம் டைரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் கறி. இதுக்காக நான் 10 சின்ன உள்ளி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸு ஜிஞ்சர், கார்லிக் ஒரு 4-5 எண்ணம். நமக்கு இதை 3 நல்லா ஒன்று மிக்சியில் சதைச்செடுக்கலாம். சதைச்சா போதும், பேஸ்ட் பண்ணலாம் வேண்டாம், ஜஸ்ட் ஒன்று க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஓகே, இனி நம்ம கோகோனட் ஆயிலில் தான் சமையல் பண்ண போகிறோம். அதில் கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு நல்லா அதை ஹீட் பண்ணுவோம். அது ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம கறி லீஃப் ஆட் பண்ண போகிறோம். கறி லீஃபு ஃப்ரை ஆன உடனே அது கூட நம்ம மசாலா கூட்டெல்லாம் ஆட் பண்ணலாம். மசாலா கூட்ஸ்ன்னு சொல்கிறது வந்து மல்லிப்பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி. இந்த மல்லிப்பொடி போடும்போது ரெட்டிஷ் கலர் ஆட் ஆகிருக்குது. அது வந்து நான் காஷ்மீரி பவுடர் கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன். இது மல்லி கூட கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன், பிகாஸ் அந்த கலருக்காக. அதனால தான் அந்த மல்லிப்பொடி போடும்போது அது ஒரு கலர் இப்படி தெரிஞ்சது. மற்றபடி ஒரு மல்லிப்பொடி, மிளகு பொடி, மஞ்சள் பொடி மட்டும்தான். கலருக்காக நான் காஷ்மீரி பவுடர் மல்லிப்பொடியோட கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இனி இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம சதைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கார்லிக்கு, ஜிஞ்சரு, சின்ன உள்ளி இதெல்லாம் போட்டு நல்லா ஒன்று ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் நமக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடைச்சி வச்சு ஒரு மினிட் 1 or 2 மினிட்ஸு நமக்கு அதை ஜஸ்ட் பாயில் பண்ண விடலாம். பிகாஸ் அந்த மசாலா இந்த அரைப்பெல்லாம் சேர்ந்து ஒன்று மிக்சடாகி திளைச்சி வந்துடும். ஓகே, நமக்கு இப்போதான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா திளைச்சிருச்சு. இனி இது கூட நம்ம சின்ன சின்ன ஃபிஷ் பீஸுகளை ஆட் பண்ணுறோம். இப்போ எல்லா ஃபிஷ் பீஸுகளை அதில் ஆட் பண்ணிவிட்டு அடைச்சி வச்சிடலாம். சிம்மை வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணால் போதும் கேஸு. அது வெந்துட்டுருக்க அந்த டைமிங்கில் நமக்கு போய் கொஞ்சம் ஒரு கைப்பிடி தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அதை இடைக்கு ஒன்று நீங்கள் மீன் கறியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடைச்சி வச்சு வேக வச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அது கூட இப்போ நீங்கள் க்ரீன் சில்லியை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் எரிவுக்கு அனுசரித்து 2-3 ஆட் பண்ணிக்கோங்க. நான் க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீன் சில்லி ஆட் பண்ணதுக்கப்புறமா புளி தண்ணி ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியும் எடுத்து ஊற்றி உப்பும் போட்டு நல்லா இளக்கி இதே மாதிரி சிம்மில் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். இப்போ நம்ம மல்லிப்பொடி, மிளகு பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி, அரைப்பும் போட்டு ஃப்ரை பண்ணி ஃபிஷ்ஷையும் போட்டு அதில் நல்லா வேக வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி அதில் க்ரீன் சில்லி போட்டு உப்பு, புளி தண்ணி எல்லாம் ஊற்றி திரும்பவும் நம்ம அடைச்சி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இதெல்லாம் சிம்மிலே தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, தண்ணி வற்றி போயிடும். அதனால் சிம்மிலே இருந்தால் தான் கரெக்டாக வெந்து வர்றதுக்கு, மீன் வேகிறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்காது இல்லையா, அதனால். இதுக்கப்புறமா நம்ம கிரேவி திக்காக கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து கோகோனட் ஆட் பண்ணுறோம். இது கிரேவி திக்காக கிடைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் அரைப்பு ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. 1 மினிட் or 2 மினிட்ஸு, 1 மினிட்டு போதுமானது. 1 or 2 மினிட்ஸு நம்ம வச்சு அடைச்சி வச்சு எடுத்துட வேண்டியதான். அப்படியே லாஸ்ட்டு ஃபைனல் டச்சு வெந்தயப்பொடி. நான் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ரொம்ப போட்டுறாதீங்க, கசந்துரும். அதனால் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நமக்கு நல்ல மனம் இருக்கும், வெந்தயத்துக்கு மனம் இருக்கும். தேங்காய் வந்து நம்ம ரொம்ப கொதிக்க விடலை, 1 மினிட்டு ஜஸ்ட்டு அதிலே சூடலையே அது இதாயிரும். 1 மினிட்டு ஜஸ்ட்டு நான் தேங்காய் ஊற்றுறோம், அடைச்சி வைக்கிறோம், அவ்வளோதான். 1 மினிட்டு இப்போ ஆஃப் பண்ணிடுறோம். வெந்தயப்பொடி போட்டு அப்படியே இறக்கி வச்சிடுறோம். இப்போ டேஸ்டியான ஃபிஷ் கிரேவி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.